அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆஃபீஸில் எப்படியெல்லாம் நோன்பு திறக்கிறேன், என்ன வச்சு நோன்பு திறக்கிறேன்னு பார்க்கலாம். வந்தாச்சு காலையில் அவ்வளோ நமக்கு சமைக்கிற வேலைலாம் இருக்காதுல்ல, அதனால் துணி மட்டும் துவைச்சிட்டு வீடை மட்டும் நீட் பண்ணி வச்சுருவேன். ஈவினிங் போய் குக் பண்ணுறது, தொழுகிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கலான்னு அப்படின்னத சொல்லிட்டு இருந்தேன். தொப்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, இல்லை சரியாக போயிடும், நோன்பு வைக்கிறோம்ல சரியாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு சிஸ்டருக்கு பர்த்டே இருந்தனால கேக் கட்டிங் இருந்துச்சு ஈவினிங் டைமில். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Vidya. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிச்சோடனே நோன்பு திறக்கிற டைம் வந்துடுச்சா. எனக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்களேன். இது எல்லாமே என் கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்தது தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுத்தாங்க. தண்ணி, ஜூஸ் வந்துட்டு போட்டு வச்சுக்க, லெமன் ஜூஸ் தான் போட்டு வச்சுருந்தேன். எனக்கும் அதுவுமே இங்கே சிஸ்டர் இருப்பாங்களா, அவங்களே போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக போடுவாங்களா, இதை வச்சு தான் நான் நோன்பு திறக்க போகிறேன். செவ்வாழை பழம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்களா, அது கொஞ்சம் வச்சுருக்கேன். தட்டை தான் எனக்கு கொடுத்தாங்க, அந்த சீடை மாதிரி இருக்கும், என்ன சொல்கிறது, அந்த தட்டை தான் அது பேர், அது கொடுத்தாங்க. அப்புறம் பேரிச்சம்பழம், அவ்வளோதான். இதெல்லாம் வச்சு நோன்பு திறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நோன்பு கஞ்சி குடிச்சிருவோம். என்ன வச்சு நோன்பு திறந்தாலுமே அந்த நோன்பு கஞ்சி குடித்தாதான் அந்த ஃபுல்ஃபில்லே ஆகும். அஃபீன் அம்மா, அஃப்ரா குட்டி 2 பேருமே அஃபீனாத்தா நோன்பு திறந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் பிள்ளைங்களை கூப்பிட்டு கிளப்ப டைம் ஆகுதா, அதனால தான். அம்மா வரும்போதே நோன்பு கஞ்சி வடையெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அஃபீனாத்தா வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நோன்பு கஞ்சி விருப்பப்பட்டு குடிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அப்படியே கொடுத்து விட்டுருவேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக நமக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும்ல, அந்த 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா இதுதான். நல்லா பருப்பு உடைய போட்டு நோம்பு கஞ்சியை குடிச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆணை ஆக்கிற வேலை மிச்சம். ஏன்னா அம்மா மீன் ஆனை வச்சாங்களாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சம்மா எடுத்துகிட்டு போமான்னு சொன்னாங்க. சரி, நல்லதாக போச்சு. இந்த சாயங்காலம் என்னடா சக்கரைக்கு செய்கிறதுன்னு யோசிச்சே நமக்கு என்ன சொல்கிறது, மண்டை மூளையெல்லாம் கலண்டு போயிடுது, அந்த மாதிரி ஆயிடுது. அதுவும் நான்வெஜ்ஜாக இருந்தால் தான் நம்ம வீட்டிலலாம் கொஞ்சமாச்சும் சாப்பிட்றாங்களா, வெஜ்ஜெலாம் எங்கெங்க சாப்பிட்றதே இல்லை. சரி, மீனான இருக்குது, இன்றைக்கி ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு அப்படியே என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சோம்னா சாப்பிட்டுக்கிடுவாங்க. முட்டை இல்லையா, முட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. என்னம்மா அது கிளிப்பு? நீ அக்கா டிஸ்டர்ப் பண்ணுறியா? அப்போ அக்கா நீ திட்டுறேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண அப்படின்னு நீனு அவளை படிக்க விட மாட்டேங்கிறியா? வேற என்ன பண்ணுற? குட் கேர்ளாக இருந்தியா? அப்படியே உன்னை பேட் கேர்ள் சொல்கிறாங்க எல்லாரும். ஏன்? என்ன பார்க்கல? நீ பேட் கேர்ள் அக்கா சொல்கிறா, நீ படிக்க விட மாட்டேங்கிற, அவளை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. நீ டிஸ்டர்ப் பண்ணியா? இப்போ என்ன பண்ண நீ அக்காவை? எப்படி உட்காந்து இந்த சோஃபாவில் உட்காந்து காமி. எப்படி உட்காந்துருந்த? எப்படி பேசாம எப்படி உட்காரணும்? அப்போ அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேல்ல? பண்ணுவியா மாட்டியா? அக்கா படிக்கட்டும், அம்மா சமைக்கணும்ல, உனக்கு பசிக்கலையா? வேலையை அம்மா கூப்பிட யார் வந்தா வேலையிலேருந்து? நோம்பு திறந்துட்டு வந்தியா நீ? நோம்பா பசிக்குதுல்ல பத்தியா? எங்க பசிக்கும்? எங்க பசிக்கும் பாப்பாக்கு? சரி, நீ படுத்துக்கோ பேசாம. அம்மா வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகேயா? அப்படின்னு படி. அக்கா படிக்க சொல்லு. சொல்லுமா, ஒழுங்கா படிப்பீங்களா என்ன கேளு. என்ன பண்ணுவ? ஒழுங்கா படிச்சு நோம்பு வைக்கிறா பத்தியாமா அக்கா. மாஷா அல்லாஹ் சொல்லிடு அக்காக்கு. சரி, அம்மா வேலை பார்க்குறேன். டாட்டா பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்ச நேரம் இந்த அஃப்ரா குட்டியோட கொஞ்சம் நேரம் வம்பு இழுத்துட்டு எங்கிட்ட எப்பயும் போல் குக் பண்ண வச்சாச்சு. வந்தாச்சு. ஒரு இடத்துல முட்டையை அவைய போட்டுட்டு நம்ம வீட்டில் பட்டாணி வாங்குறது கிடந்துச்சா,
சரி பட்டாணி பண்ணது தேங்காய் பால் சாதம் தான் அதில் பட்டாணி போட்டு செய்ய போகிறேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குமா, அதனால தான். பேர்லாம் ஏதாவது வச்சுக்கலாங்க, அவ்வளோதான். பட்டாணியெல்லாம் உரித்து தண்ணியில் போட்டாச்சு. தேங்காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சிக்கன் கிரேவி, மீனானோ, மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இல்லை நார்மல் எண்ணெய் கூட ஊற்றிக்கிடலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா வதக்கிக்கட்டும். கண்ணாடி மாதிரி குக் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சேஞ்ச் பண்ணுவேன். அது கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு வெங்காயம் வதங்கிருச்சா, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். அந்த ரெசிபியெல்லாம் நான் ஆல்ரெடி நிறையா டைம் போட்டேங்க. ஏன்னா நம்ம வீட்டில் மோஸ்ட்லி அப்படி தான் செய்கிறோமா, திருப்பி போட்டால் வேறு நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும், என்னம்மா போட்ட ரெசிபியே போட்டுட்ருக்கேன். நம்ம வீட்டில் இதுதான் நான் சகருக்கு செஞ்சேன், அதனால தான். சகருக்கு வந்து சிம்பிளாகவும் செய்யணும், அதே டைம் டேஸ்டியாகவும் இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் பட்டாணி மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. பட்டாணி நிறையா இருந்தனால நான் அது மட்டும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுலாம். அதுக்குள்ளே எங்கிட்ட தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு உலக்கு தான் நான் எடுத்திருக்கேன்னா அதுக்கு வந்துட்டு 2 உலக்கு தேங்காய் பால் தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு பால் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ ஊற்றிடலாம். பாருங்களேன், நோம்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 9 நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து எல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. பார்த்திங்களா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அது கடகடன்னு ஓடிடும். இப்படின்றதுக்குள்ளே ஓடி போயிடும். அந்த ஸ்பெஷல் டேஸ்லாம் அப்படி தான் இல்லை, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். கிட்ட வந்தோடனே அது படுக்க கடகடன்னு போயிடும். அதில் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டால் போதும். ரொம்ப போட்டோன்னு வைங்களேன், சாப்பாடு நடுவில் இலையாக இருக்குமா, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஃப்ளேவருக்காக தானே, அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா. இப்போ உப்பு போட்டுட்டு இதை வந்து கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அந்த முறை கட்டி வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். அது நீங்கள் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம், ஜீரக சம்பா ரைஸும் யூஸ் பண்ணலாம். ஜீரக சம்பாலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரக சம்பா யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அது மட்டுமே போதும். சும்மா பெரட்னாப்பில் வைக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அப்படி பெரட்னாப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சோன்னு வைங்களேன், வேறு எந்த ரெசிபியுமே தேவையில்லை. அதுவே சகருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரிசி போட்டுட்டு நல்லா கொதித்து வற்றி வரும்ல, அப்புறம் குக்கரை மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருவேன். சாப்பாடும் நல்லா பூ மாதிரி வெந்துடும். ரொம்ப குழஞ்சாலும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இந்த பூ மாதிரி உதிரியாக இருக்கும்ல, அப்போ தான் சூப்பராக இருக்கும். மீனானத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அன்றைக்கி நம்ம வீட்டில் வாங்கின ஜிலேபி மீன் கொஞ்சம் இருந்துச்சு, ஒரு 4 இருந்துச்சு. சரி, அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், வைக்க பழைய மீனாக தான் ஆகுமா, சரி அதை ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நான் எப்போயாச்சும் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். கொஞ்சம் மீன் வந்துட்டு பழசான மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும்ல, ஒரு 2 or 3 days ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பழசாக தான் ஆகும். அப்படியே லெமன் ஜூஸு, கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன். ஆனால் மீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெரட்டி வச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டேன். நல்லா காரமாக லெமன் ஜூஸ்லாம் ஊற்றும், நல்லா புளிப்பாக நல்லா இருந்துச்சு. நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு கடையில் நல்லா சாப்பிடுவோம், கடையில் சாப்பிட்டோம்னா இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. அஃபினத்தா பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் மீன் வேணான்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. சரி, அவங்களுக்காக எதுக்கும் முட்டை இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பெப்பர் முட்டையை ரெடி பண்ணிக்கிட்டேன். அஃபினம்மா முந்தைய இடத்துக்கு சாப்பிடுவாங்கள்ல, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அஃப்ரா குட்டிக்கும் அஃபினம்மாவுக்கும் சேர்த்து அதில் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. பேரிச்சப்பழம்ன்ற பாருங்களேன், சப்போட்டா பழம் கொஞ்சம் இருந்துச்சு. சரி, மில்க் ஷேக் போட்டு கொடுத்துடலாம், ஆளுக்கு ஒரு கிளாஸு. எனக்கு, அஃப்ரீனுக்கு. அஃப்ரா குட்டி குடிக்க மாட்டாங்க இதெல்லாம். அஃப்ரீனோட அத்தாக்கு 3 பேருக்கு வந்துட்டு இங்கிட்டு போட ரெடி பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் டேட்ஸு, கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சுகர் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பாடும் எங்கிட்ட நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. இதை இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இருந்துச்சுன்னு வைங்களேன், இதை செஞ்சுட்டு ஒரு தயிர் ரைத்தா இல்லைன்னா ஊறுகாய் அந்த மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம வீட்டோட சகர் சாப்பாடு. நம்ம வீட்டில் செஞ்ச தேங்காய் பால் பட்டாணி புலாவ்னு வச்சுக்கலாம். புலாவ், அப்புறம் மீன் குழம்பு அம்மா கொடுத்தது, மீன் ஃப்ரை, எக் மசாலா, அவ்வளோதாங்க. அப்புறம் அஃப்ரீனத்தா இங்கிட்டு போகும்போது வந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு கப்பு மில்க் ஷேக் கொடுத்தாச்சு. மீனையும் பொரித்து அப்போயே வச்சு, நான் லேட்டாக தான் குக் பண்ணுறேன்னா சகர் டைமில் எழுந்திரிச்சு அஃப்ரா குட்டி வச்சுலாம் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஸ்லீப்பிங் டைமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, ஏன்னா ஃபஜர் தொழுதுட்டு தூங்கிட்டு மறுபடியும் பாப்பா எழுப்பி ஸ்கூலுக்குலாம் அனுப்பணும்ல, அதனால் அப்படியே நான் சமைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுருவேன். முந்தேரத்துக்கு ஏன் அஃபீனம்மா கொடுப்பேன்னா, ஏன்னா சகர் டைமில் ஒரு 4-5 வாய் தான் சாப்பிடுவாளா, அதனால தான். அப்படியே வீடை நீட் பண்ணிவிட்டு
வீடையும் தொடச்சி வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அஃப்ரா குட்டியோட இதோட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம். சாப்பிட்டியா அஃப்ரா? நல்லா இருந்துச்சா சாப்பாடு? எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சூப்பராக இருந்துச்சா? சரி, ஏதாவது சலாம் சொல்லு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லு. ஒழுங்கா டான்ஸ் ஆட சொன்னாங்க. நீ எல்லாரும் நோன்பு வைக்கிறீங்களா கேளு. நீ நோன்பு அஃப்ரா குட்டி? இன்ஷால்லா பெரிய பிள்ளையாகி வைப்பேன்னு சொல்லு. சரி சரி சரி. பெரிய பிள்ளை ஆயிட்டீங்களா? குட்டியாக தான் இருக்க. அப்போ நாளை காலையிலேருந்து காலை சக்கரைக்கு எந்திரிக்கிறியா? 3 மணிக்கு எந்திரிப்பியா? எந்திரிச்சு நோன்பு வைக்கலாமா? என்னையும் எழுப்பி விடுவியா அம்மாவை? அப்புறம் அப்படியா? எனக்கு டீ தான் பிடிக்கும். டீ போட்டு தருவியா? போட்டு தருவியா? டீ போட தெரியுமா? எப்படி போடுவ? எப்படி எப்படி போடுவ? அப்புறம் அப்புறம் அத்தாக்கு நோம்புல அல்லாட்ட என்ன செய்யணும்? நிறையா துவா பண்ணணும். என்ன பண்ணணுமா? அப்புறம் மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா? அல்ல என்ன கேட்டாலும் தருவா. என்னம்மா? இப்போ ஆறு சொல்லு எல்லாக்கிட்டையும். உனக்கு அல்ல பிடிக்குமாம்மா? அல்ல பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ஒழுங்கா சொல்லு. ஒரு இடத்துல நிற்க மாட்டா. சரி, சலாம் சொல்லிடு. ஒழுங்கா சொல்லு. டேய் அஸ்ஸலாம். சரி.